தண்ணீர் ஊற்றாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உம்முடைய வழி நடத்துதலுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். எங்கள் கரத்தை பிடித்து தகப்பனே, நீர் தான் ஒவ்வொரு அடியும் நாங்கள் எடுத்து வைக்க உதவி செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர். ஏனென்றால் நீர் எங்களுக்கு என்று உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நாங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பம் ஐயா. இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். நீர் எங்களுக்கு வழி காட்டுகிறீர். நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். 29 சொல்கிறது, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இது நமக்கு அதிகம் பரிச்சயப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. எது? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதே தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த பெந்தகோஸ்து நாளின் பொழுது சீடர்கள் மத்தியிலே ஆவியை ஊற்றி அவர்கள் அயல்மொழிகளிலே அவர்கள் தேவனை துதிக்கும் பொழுது எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டு அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் இதுதான். யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறதை நீங்கள் காண்கிறீர்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு சொன்னதாக நாம் இந்த வேதத்திலே பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார் என்பது வாக்கு தத்தம். அப்படியானால் இதற்கு முன்பெல்லாம் அவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? இப்போ வேதத்தை அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலம், அதாவது ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி மனிதன் பிறக்கப் போகின்றானே, அந்த கடைசி நாள் வரையிலும் உள்ள இந்த காலகட்டத்தை சில பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலாவதாக கொடுக்கப்பட்ட காலம் மனசாட்சியின் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எழுதப்பட்ட எந்த விதமான சட்ட திட்டங்களும் இல்லை. அவர்கள் இப்படி செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு, அங்கே எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. எனவே அது மனசாட்சியின் காலம். எது செய்யலாம் என்று இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று மனசாட்சி சொல்வதை அவர்கள் செய்யக்கூடாது. இது மனசாட்சியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கர்த்தர் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கின்றார். அந்த 10 கட்டளைகளை அவர் சீனாய் மலையிலே கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் பல வகையான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா? அப்படியாக எதை செய்யணும், எப்படி செய்ய வேண்டும், என்ன காரியங்கள் எந்தெந்த சமயத்தில் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இது செய்தால் என்ன பனிஷ்மெண்ட், அல்லது இந்த தவறு செய்துவிட்டால் அதற்கு பரிகாரம் என்ன, இப்படிப்பட்டதான விளக்கங்கள் எல்லாம்
மோசேயின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நாம் நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று அழைக்கின்றோம். எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது, கர்த்தருடைய கரத்தினால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது. அது நியாயப்பிரமாணத்தின் காலம். அது எதுவரையிலும் இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ரட்சிப்பினுடைய அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து பரலோக வாசலை மக்களுக்காக திறந்தாரே, அந்த எருசலேம் தேவாலயத்திலே அந்த திரைச்சீலையானது அந்த ஆண்டவர் உயிர் விட்ட பொழுது மேலிருந்து கீழாக ரெண்டாக பிரிந்தது. அது எதை காட்டுகின்றது? பிரதான ஆசாரியன் தவிர வேறு யாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல முடியாது என்ற அந்த நிலைமை, அந்த காலம் அதோடு முடிந்து விட்டது. காரணம், பாவத்திற்கு பரிகாரமாக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார், அதற்கு கிரயம் செலுத்தி விட்டார். ஆகவே யாரெல்லாம் அந்த இரத்தத்திற்குள்ளாக தங்களை காத்து கொள்கிறார்களோ, கழுவிக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே என்ன செய்யலாம்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லலாம். தன்னுடைய திரைச்சீலையா மாம்சமாகிய அந்த திரையை அவர் அந்த கல்வாரி சிலுவையில் கிழித்து விட்டதன் மூலமாய், இரத்தத்தை சிந்தினதின் மூலமாய் நாம் கிருபாசன அண்டையிலே போய் சேர நம்மை அவர் தகுதிப்படுத்தினாரே. அந்த நிமிடம் வரையிலும் அது நியாயப்பிரமாணத்தின் காலம். அதிலிருந்து எப்பொழுது நாமும் அங்கே உள்ளே செல்லலாம் என்ற ஒரு தைரியத்தையும் கிருபையும் நமக்கு கிடைக்கப்பட்டது. அதுதான் கிருபையின் காலம். கிருபையின் காலம். ஆக முதலாவதாக உள்ளது மனசாட்சியின் காலம், அடுத்தது நியாயப்பிரமாணத்தின் காலம், அடுத்தது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் என்றால், அந்த கிருபையின் காலத்தில் ஏன் அதை கிருபைன்னு சொல்கிறோம் தெரியுமா? நம்ம தவறு செய்கிறோம், பலவிதமாக நாம் சில காரியங்களை கீழ்ப்படியாமல்லாம் போய்விடுகிறோம். அதிலிருந்து உடனடியாக மீண்டு வருவதற்கு நமக்கு இயேசுவினுடைய இரத்தத்தின் வழியாய் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்கின்றோம். ஆனால் அதில் நிலைச்சிருக்கணும் இல்லையா? அதில் நிலைத்திருக்க வேண்டுமல்லவா? அதற்கு ஏற்ற பலன் நமக்கு வேண்டுமல்லவா? அதற்கு நமக்கு பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாய் அவர் நமக்கு அதை விட்டு சென்றார். சீடர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 2-3 வசனங்களையெல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதில் உங்களுக்காக ஒன்றை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அதை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நான் உங்களை அதில் சேர்த்து கொள்வதற்காக அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார். அதே போல் சீடர்களை பார்த்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்கின்ற வரையிலும் நீங்கள் எருசலேமிலே தங்கி இருங்கள். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், சொந்த பலத்தினால எதையும் செய்ய முடியாது. மாமிசத்தையோ பிசாசையோ உலகத்தையோ ஜெயிக்கின்ற பலன் நமக்கு கிடையாது. அதை ஜெயிக்க வேண்டுமென்றால், மேற்கொள்ள வேண்டுமென்றால் அதைவிட ஒரு பலம் நமக்குள் வர வேண்டும். அந்த பலன்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆக நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் மட்டுமல்ல, அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பதற்கு வேண்டிய சக்தியையும் கொடுத்து பாருங்கள், எவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள். சில சமயத்தில் சொல்வார்கள், சில கம்பெனியில் வேலைக்கு போனோம்னா அது லட்டு மாதிரி. சம்பளம் மட்டும் அல்ல, அங்கே எல்லா வசதிகளும், குடும்பத்திற்கு தேவையான அங்கேயே குவார்ட்டர்ஸ் கொடுப்பார்கள், மெடிக்கல் வசதி உண்டு, பிள்ளைகள் படிப்புக்கு வசதி உண்டு. அதே போல் எங்கும் அங்கும் போக வேண்டும் என்றால் கம்பெனி பஸ்ஸே நாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வளோ வசதிகளும் அந்த கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கின்றார்களே. காரணம், அப்படியெல்லாம் செய்து கொடுத்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருப்பார்கள், உத்தமமாக இருப்பார்கள், அதிலே இருக்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு அவர்கள் வேலை செய்வார்கள். ஆக அவர்களுக்கும் லாபம், இவர்களுக்கும் லாபம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் செய்து கொடுத்தோம் ஒருவன் சரியாக வேலை செய்யலைன்னா அவனுக்கு கிடைக்கின்ற பனிஷ்மெண்ட் எப்படியாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கின்றார். பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குகின்றார். அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பதற்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல், அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்மால் நிற்க முடியாது என்பதை அறிந்து தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உடனே வெளியிலலாம் போய் எதையும் செய்திடாதீங்க, பிதாவானவர் உங்களுக்கு வாக்களித்ததை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆக அந்த பரிசுத்த ஆவியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது தான் கிருபை, கிருபையின் காலம். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தோம்னா பொற்காலம் என்று சொல்லலாம். நாம் வாழ்கின்ற காலம் ஆவிக்குரிய காலத்தில் பொற்காலம் என்று நாம் அழைக்கலாம். ஏனென்றால் இதற்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்பொழுது என்ன நடக்கும்? ஆண்டுடைய வருகை, அந்த இரகசிய வருகையிலே அவருடைய பிள்ளைகளெல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு அங்கே உபத்திரவ காலம் ஆரம்பமாகிறது. அதற்கு பிறகு உபத்திரவ காலம். அதற்கு பிறகு பார்க்கிறோம் கடைசியாக 1000 வருட அரசாட்சி என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆக இத்தனை காலங்களையும் பகுத்து பார்க்கும் பொழுது இருப்பதிலேயே எது ஒரு சிறந்த காலம் என்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கிருபையின் காலம். இது தான் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஆகவே தான் ஆண்டவர் முன்கூட்டியே இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிறார், அந்த சமயத்தில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஏன்னா நாட்கள் செல்ல செல்ல, காலம் செல்ல செல்ல, கடைசி நாட்கள் வர வர என்ன ஆகும்? உலகத்திலே பாவம் பெருகும், அக்கிரமங்கள் பெருகும், அநியாயங்கள் பெருகும். மக்கள் சீக்கிரத்தில் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் சாத்தான் உருவாக்கி கொடுப்பான். அதில் நிலைச்சி நிற்கணும்னா, அதை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால், அதை மேற்கொள்ள வேண்டுமென்றால் அவனை விட சக்தி வாய்ந்த ஒரு பலன் அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். ஆக அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அந்த பலனை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், இலவசமாக கொடுக்கின்றேன், கேட்டுக்கொள்கின்ற எவனும் பெற்றுக்கொள்கின்றான். அப்படிப்பட்டதான ஒரு நேர்த்தியான காலகட்டத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றார். ஆக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் கிருபையின் காலம், ஆவியானவருடைய காலம். இன்னும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்து, ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அந்த 3-4 வசனங்களிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, ஆதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். தேவன் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவ வார்த்தை. ஆக 3 பிரிவுகளாக நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அந்த திரியேக தேவன் நமக்கு ஆரம்பத்திலேயே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வார்த்தையின் மூலமாய் இந்த உலகம் உண்டானது. கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் உலகத்தை உண்டாக்கினார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதி காலத்திலேயே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த அசைவாடி கொண்டிருக்கின்ற ஆவியானவர் யார் மீதாவது தங்கி இருக்க வேண்டும், குடியிருக்க வேண்டும் என்பது, அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியமித்த ஒரு நியதியாக இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படவில்லை. தம்முடைய சாயலாக தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்றார், தேவனுடைய மகிமையை இழந்து போகாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசமாய் இருந்திருப்பார். ஆனால் அவர்களோ பாவம் செய்து விட்டார்கள். எனவே அவர்களுக்குள் அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு அப்பொழுது அவர்களுக்கு கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது.
ஆனால் அதற்கு பிறகு பார்க்கிறோம் பாவங்க பெருகி எல்லாம் வந்தது. நோவாவின் காலத்தில் பார்க்குறோம் ஜல பிரளயத்தினால உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தான் மொத்தம் 8 பேர் பேழையின் மூலமாய் காக்கப்பட்டார்கள். 40 நாள் இரவும் பகலும் விடாமல் மழை பெய்து முழு உலகமும் எல்லா உயிரினங்களும் அழிந்து போய்விட்டது என்றெல்லாம் பார்க்கின்றோம். பிறகு மழை நின்ற பிறகு சில காலம் கழித்து நோவா என்ன செய்கின்றார்? ஒரு புறாவை அனுப்புகின்றார். அந்த புறா போயிட்டு ஒரே இன்னும் தண்ணி இருக்குது, அதற்கு உட்கார இடமில்லை, வந்து விட்டது. மறுபடியும் 7 நாட்கள் கழித்து அனுப்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே கால் வைக்க இடமில்லாமல் அது மறுபடியுமாக வந்துவிட்டது. ஒரு ஒலிவ மர இலையை மட்டும் கொண்டு வந்தது. அப்படின்னா தண்ணி கொஞ்சம் வத்தி விட்டது என்று அர்த்தம். ஆக கால் வைக்க இடம் இல்லாததனால் மறுபடியுமாக அது அந்த பேழைக்குள்ளே வந்து விட்டது. இது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவி அல்ல, பின்னால் நடக்கப் போவதற்கு அது ஒரு அடையாளம். ஆக பரிசுத்த ஆவியானவர் இன்னும் முழுவதுமாக மக்கள் மீது ஊற்றப்படவில்லை. ஏனென்றால் கால் வைப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. அப்படியாகத்தான் தேடிக்கொண்டே வந்தது. இதனால தான் பழைய ஏற்பாட்டில் நாம் என்ன பார்க்கின்றோம்? தீர்க்கதரிசிகள் மேலும் நியாயாதிபதிகள் புத்தகங்கள்லாம் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் எதை செய்ய நினைக்கிறாரோ, யாரை கொண்டு செய்ய நினைக்கின்றாரோ, எந்த சமயத்தில் செய்ய நினைக்கின்றாரோ அப்பொழுது மட்டும் கர்த்தரின் ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குவார். கர்த்தர் நினைத்த காரியம் நடந்து முடிந்தவுடன் அந்த ஆவியானவர் அவர்களை விட்டு சென்று விடுவார். இப்போ உதாரணமாக சிம்சோனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிம்சோனை குறித்து நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14, 15, 16 அதிகாரங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் அவனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நசரேய விரதம் போட வேண்டும், இஸ்ரவேல் மக்களை நியாயம் தீர்ப்பதற்காக என்று கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். ஆனால் இவன் என்ன செய்து விட்டான்? தன்னுடைய வாலிப வயதில் வழி தவறி போகிறான். அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம் என்றால், அவன் திம்னாத்தில் போகிறான். அங்கே ஒரு பெலிசியர் பெண்ணை பார்க்கிறான். அவன் மேல் பிரியம் வைத்து அவன் என்ன செய்ய, தன்னுடைய தகப்பனிடமும் தாயிடமும் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் நம்முடைய உறவில் யாரும் இல்லையா? அப்படியாக புறஜாதிகளுக்குள்ளே போய் பெண்ணை எடுக்கிறாயே என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள். இன்றைக்கி அநேக வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் கெட்டுப்போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் தானே வாழ போகிறோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன, நாங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கொள்வோம், இப்படித்தான் சொல்லி அந்த எப்படி அவன் சிம்சோன் போய் தீய வலையிலே விழுந்து மாட்டினானோ அதே போல் இன்றைக்கு மாட்டிக்கொள்கிறார்கள். அன்றைக்காவது நாம் பார்க்கின்றோம், ஆவியானவருடைய அந்த அசைவாடுதல், அந்த வழி நடத்துதல், அவரை பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாம் தெரிந்தும் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இது எங்களுக்கு பிரியமாக இருக்கிறது, எங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால தான் நாங்கள் மொபைலை பார்க்குறோம், இது எங்கள் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறது, எங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது எங்களை சந்தோஷப்படுத்த, இப்படி சொல்லி சொல்லி தங்களையே மாய்த்து கொள்ளுகின்ற, அழிவுக்கு நேராய் செல்லுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதாவது அங்கே சிம்சோனுக்கு அதை பற்றி கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவும் இல்லை. எப்பொழுது தேவையோ அப்பொழுது அவன் மீது இறங்கினார். அதுதான் பார்க்குறோம். அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு அந்த பெண்ணை பார்ப்பதற்காக திம்னாத்துக்கு போகிற வழியில் ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியாக நடந்து போகிறார்கள். அங்கே ஒரு சிங்கம் இவர்களை எதிர்த்து வந்தது. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆவி சிம்சோனின் மீது இறங்கினார். அப்போ அந்த சிம்சோன் என்ன செய்கின்றான்? ஒரு ஆட்டுக்குட்டி, கர்த்தருடைய ஆவி வந்து அந்த பெலன் எவ்வளவு இருக்கும் என்று பாருங்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ ஆவியானவர் வந்த பொழுது சிம்சோன் புதிய பலத்தை பெறுகின்றான், அந்த சிங்கத்தை கிழித்து வழியிலே கொன்று போட்டான் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார்.
தொடர்ந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகு ஒரு விடுகதை போடுகின்றான். அந்த விடுகதையை அவர்கள் சொல்லி 7 நாட்களுக்குள் சொல்லி முடித்தால் அவர்களுக்கு 30 வஸ்திரங்கள், மாற்று வஸ்திரங்களை தருவேன் என்று அவர்களுக்கு வாக்கு பண்ணுகின்றான். அப்படி அவர்கள் விடுவிக்காமற் போனால் தனக்கு அவர்கள் அதை செய்ய வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது அந்த பெலிஸ்தியர் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய மனைவியாக இருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து, நீ எப்படியாவது அந்த விடுகதையினுடைய விடையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவளும் அவனை அலட்டிக்கொண்டே இருந்தபடியால் இவன் விடையை சொல்லிவிடுகின்றான். அவர்கள் 7வது நாள் வந்து அந்த கதையை விடுவித்து விடுகிறார்கள். உடனே சிம்சோனுக்கு கோபம் வந்து விடுகிறது. என்னை தவிர வேறு யாருக்கும் அது தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே அவன் என்ன செய்கிறான்? இவள் மூலமாகத்தான் அது போய்விட்டது என்று தெரிந்து அந்த பெலிஸ்தியர்களிலேயே வேற ஒரு 30 பேர், அதிலும் வேதம் என்ன சொல்கிறது? நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19, சிம்சோன் மீது ஆவியானவர் இறங்கின உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு பலன் வந்து 30 பேரை கொன்று போட்டு அவர்களுடைய வஸ்திரங்களை வாங்கி இவர்களுக்கு கொடுத்து அங்கே ஒரு பெரிய அழிவு ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விட்டான். எதற்காக சொல்லுகிறோன்னா, அந்த காலகட்டத்தில் ஆவியானவர் வருவார், காரியத்தை நிறைவேற்றுவார், மறுபடியுமாக சென்று விடுவார். தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கும் பொழுதும் அப்படிதான். எலியாவை போன்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த நேரத்திலே ஆவியானவர் அவர் மீது இறங்குவார், பலத்த காரியத்தை நடப்பிப்பார், அதற்கு பிறகு சென்று விடுவார். இது எதனால் தெரியுது என்றால், பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரையெல்லாம் கொன்று விட்ட பிறகு அந்த ஜெசபேல் என்ன செய்கிறாள்? எப்படியாவது எலியாவை கொண்டு போட வேண்டும் என்று அவளை தேடுகின்றாள். இதை கேள்விப்பட்ட உடனே எலியாவுக்கு பயம் வந்துடுது. அவர் என்ன செய்கின்றார்? அவளுடைய கண்களுக்கு விலகி ஓடி ஒளிந்து கொள்கின்றான். அது மாத்திரமல்ல, போதும் கர்த்தாவே, நான் பட்ட பாடுகள் போதும், என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்வின் உச்சத்திற்கே போய்விட்டான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் அப்போது சாதாரண மனிதன். ஆனால் அவருக்குள் ஆவியானவர் இறங்கும் பொழுது எல்லோருக்கும் சவால் விடுகின்றார். கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணி சவால் விட்டு அதில் வெற்றியும் காணுகின்றார். ஆக பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால், கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தீர்க்கதரிசிகளையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர் உபயோகிக்கும் பொழுது பலத்த காரியங்களை செய்வார்கள். அதற்கு பிறகு ஆவியானவர் சென்று விடுவார். அதே தான் அந்த புறா வரதும் போகிறதுமாக இருப்பது, கால் வைக்க இடமில்லை, இன்னும் நிலையரமான ஆவி கொடுக்கப்படவில்லை. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். எனவே தான் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 51:10 சொல்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். அந்த நிலைவரமான ஆவி இருக்கும்னா எல்லா சோதனையும் என்னால் ஜெயிக்க முடியும், எல்லா எதிரிகளையும் எதிர்த்து நிற்க முடியும், நான் மதிலையும் தாண்ட முடியும், ஒரு கோலியாத்தையும் கொல்ல முடியும். எப்படி? அந்த நிலைவரமான ஆவி, அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் பலன் கிடைக்கிறது, அதனால் நான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அதை அவன் உணர்ந்திருந்தான். ஆனாலும் அந்த காலத்திலே கொடுக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து 30 ஆண்டுகள் கழித்து அவர் யோவான் ஸ்நானகனிடம் அவர் போய் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது, அப்பொழுதுதான் பார்க்குறோம் வானம் திறக்கப்பட்டது. புறா வடிவில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது வந்து தங்கினார். மற்ற இடத்துல போக்கும் வரத்துமாக தான் இருந்தது, அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அமருவதற்கு ஏற்ற ஒரு பாத்திரம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்த பாத்திரம் கிடைத்து விட்டது, அதிலே அவர் தங்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவிற்குள் தங்கின அந்த ஆவியானவர் அவர் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்றார். எப்படி ஒரு மனிதனால்
நித்திய ஆக்கினை வந்ததோ அதே போல ஒரே மனிதனால் நித்திய ஜீவன், ஆதாம் மூலமாய் பாவம் வந்து நித்திய ஆக்கினை வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்து நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. ஆக இந்த மனிதன் மூலமாக, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் மட்டும் அல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதில் நிலைத்திருப்பதற்கும் வேண்டிய பலத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரும் அதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நமக்கு ஆவியானுடைய வல்லமை அதற்கு பிறகு கொடுக்கப்பட்டது. இயேசு சொன்னார், நாம் வாக்களித்ததை பெற்றுக்கொள்ளும் அளவும் நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இதற்காக எப்படியெல்லாமோ ஏங்கி கொண்டு இருந்தார்களே. ஏன் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பதாக கூட நாம் பார்க்கின்றோம், பரிசுத்த ஆவியானுடைய காலமாக இருந்தாலும் மக்களுக்குள் அந்த ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தது, அதை குறித்த ஒரு அறிவு தெளிவு இல்லாமல் இருந்தது. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் அந்த அபிஷேகத்துக்காக 10 வருஷம் காத்திருந்தேன், 5 வருஷம் காத்திருந்தேன், உபவாசம் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எந்த இடத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு தான் போக வேண்டும், இந்த சபைக்கு போனால்தான் கிடைக்கும், அப்படியல்ல. நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இயேசுவை நோக்கி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவி, கர்த்தாவே இதில் நிலைத்து இருக்கிறதற்கு எனக்கு பலன் வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும். உம்முடைய பலன் எது? அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். அந்த அபிஷேகம் நமக்கு கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள் இறங்கி நம்மை பலப்படுத்துவதாக இருக்கின்றது. இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியாயிருக்கின்றார். அந்த ஆவியானவர் நம்மை விடுதலை செய்கிற ஆவியாயிருக்கின்றார். அந்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தின் வழியாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கின்றார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபையானது பல காலகட்டங்களை வைத்திருப்பது போல இந்த பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து இந்த ஆவியானவருடைய காலம் என்று திருச்சபை வரையறுத்து இருக்கின்றது. எப்படி லெந்து காலம் என்று ஒன்று இருக்கிறதோ, கிறிஸ்மஸுக்கு ஒரு காலம் என்று இருக்கின்றதோ, அதே போல் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய காலம் என்று வைத்து அதன் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆவியானவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்மால் நிலைத்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு நன்றாக தெரியும், கடைசி காலத்தில் ஏமாற்றுகிறவர்கள் அநேகம் பேர் வருவார்கள், தந்திரக்காரர்கள் அநேகர் வருவார்கள், வஞ்சிக்கக்கூடியவர்கள் அநேகர் வருவார்கள். ஏன்? இயேசுவின் நாமத்தை சொல்லியே அவர் வேடம் போட்டே மக்களை ஏமாற்றுபவர்கள் வருவார்கள். சத்துருவானவனுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம்தான் என்று சொல்லி மக்களை அவன் எப்படியெல்லாம் ஏமாற்றுவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட காலத்திலே நாம் தைரியமாய் நிற்க வேண்டும் என்றால், நாம் பின்மாற்றம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் தைரியமாக அதை எதிர்த்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய சொந்த பலத்தினால நடக்கவே நடக்காது, ஒரு நாள் நடக்காது. பேதுருவையெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ஆண்டவர் கூடவே இருந்தார், பிரசங்கத்தெல்லாம் கேட்டார், அவர் செய்த நன்மைகளெல்லாம் பார்த்தார். ஆனால் அவர் பிடிபட்டு விட்டார் என்று தெரிந்த பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அதில் அவர் கேட்ட அந்த பிரசங்கத்திலேயோ பார்த்த அந்த நன்மையான காரியங்களாலேயோ அற்புதங்களையோ பார்த்து அதில் அப்படியே விசுவாசம் நிற்க முடியல. மனிதன் பலவீனம், ஆகவே மறுதளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆவியின் அபிஷேகத்தை அந்த மேல் வீட்டறையிலே பெற்றாரோ, அந்த பலன் அவருக்குள் வந்த உடனே எழுந்து நின்று முதலாவது தைரியமாக பிரசங்கித்தது பேதுரு தான். எப்படியாக ஆளை மாற்றிவிட்டது பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல தோல்விகள் இருக்கலாம், பல பலவீனங்கள் இருக்கலாம்,
பல ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சொந்த முயற்சி ஒரு நாளும் பலனளிக்காது. உங்களுடைய சுற்றி இருப்பவர்கள் ஒரு நாளும் உங்களை அதிலிருந்து மேலே கொண்டு வர முடியாது. அவர்கள் ஆலோசனை கொடுக்கலாம், உங்களுக்கு உதவி செய்ய முன் வரலாம், ஆனால் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க முடியாதே. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாதே. உங்களுக்கு சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களே, அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாதே. சந்தோஷத்தை கொடுக்க முடியாதே. எதிர்த்து உலகம், மாமிசம், பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலத்தை கொடுக்க முடியாதே. யாரால் முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே முடியும். எனவே அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதை விட, கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை எனக்கு தாரும். இந்த நாளிலும் நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த ஞானத்தை தாரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுவதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை வேண்டும். இதற்காக ஜெபியுங்கள். ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபியுங்கள். அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் எதிரிகள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு போய்விடும். உங்களை எதிர்த்து வருகிறவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் இப்பொழுது உங்கள் பட்சத்தில் வருவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களிலெல்லாம் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 அதை தானே சொல்கின்றது. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்தார் என்றால் பரலோகத்தினுடைய பலன் நமக்குள் இருக்கின்றது. அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கின்றது. எதிரிகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஏனென்றால் நாம் அல்ல, நமக்குள் இருக்கின்ற ஆவியானவர் நமக்காக பேசுவார். நமக்குள் இருக்கும் ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்குள் இருக்கும் ஆவியானவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆக நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த காலகட்டத்திலே, அப்பா, அந்த ஆவியானுடைய காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த ஆவியானுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். வேதம் சொல்லுகின்றது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு கிறிஸ்துவே சொன்ன காரியம், அவர் வாயினால் சொன்னது. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுவரையிலும் ஒருவேளை பரிசுத்த ஆவியை குறித்த சரியான புரிதல் இல்லாமல் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை மனதிலே வைத்து, அப்பா, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல காலகட்டத்திலே, ஒரு பொற்காலத்தில், அப்பா, உமக்குள்ளாக, நீர் எங்களுக்குள்ளாக வாழுகின்ற அந்த அனுபவத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எங்களை வைத்திருக்கிறீங்களே. நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து, கர்த்தாவே, அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், அந்த அபிஷேகத்தினால் என்னை வழி நடத்தும், ஒவ்வொரு வினாடியும் ஆவியானவருடைய வழி நடத்துதல் எனக்கு இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கூட எங்களை உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவான அறிவு எங்களுக்கு இல்லாத காரணத்தினால்தான் அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் உணராமல் இருக்கிறோம். அது மகிமை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த பவுல் சொல்கிறார் அல்லவா, இவ்வளவு மேன்மையான பொக்கிஷத்தை, விலையுயர்ந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். அது எத்தனை மகிமையானது ஆண்டவரே. இந்த மண் பாண்டத்திலே நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவது என்பது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்.
உம்மை பற்றி அறியாத மக்கள் கடவுளை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து கர்த்தாவே தங்கள் உடலை வருத்தி பணத்தை செலவழித்து நாட்களை போக்கடித்து எப்படியெல்லாமோ இருக்கிறார்களே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே நீங்கள் வந்து வாசம் பண்ணுறீங்கப்பா. நாங்கள் உங்களை தேடி போகணும் இல்லை, அங்கே போக வேண்டும் இங்கே போக வேண்டும் என்றல்ல, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரை அப்பா, இது எத்தனை பெரிய பாக்கியம். உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இருக்கிற இடத்துல எந்த இடத்திலும் சரி, எந்த நேரத்திலும் சரி அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் கதறும் பொழுது எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் வேண்டும் பொழுது நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு தகப்பனே ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் எங்களுக்கு வைத்து அதை காட்டி அதற்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறீர். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களை யாரும் எதிர்த்து வர முடியாது. சத்துருக்கள் தான் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். காரணம், எங்களுக்குள் நீர் இருக்கிறீர் ராஜா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர் இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். இந்த காலகட்டத்திலாவது சுவாமி, நாங்கள் தகப்பனே நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை வாழாமல் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் தகப்பனே உம்முடைய வழி நடத்துதலின்படி வாழ்பவர்களாய் நாங்கள் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை நீங்கள் தாங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆவியின் அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவர்களோடு இடைப்படுவீராக. மேலானவைகளை கண்டு கழிக்க, மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள, இந்த உலகத்தை ஜெயிக்க என் தேவன் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை வழி நடத்துவார். God bless you.